ஓம் சாய்ராம். இன்று பிறந்த நாள் மணநாள் காணும் அனைவருக்கும் இந்த சாயப்பாவின் நல்வாழ்த்துக்கள். எனதருமை பிள்ளையை, இவர்கள் ஏன் இப்படி என்று வருந்துவதை விட இவர்கள் இப்படித்தான் என்று விலகிவிடுவது நிம்மதி. பணம் பணம் என்று என் நாமத்தை சொல்வதையும் மறந்து ஓடினாயல்லவா? இப்போது புரிகிறதா? என்னதான் நீ ஓடினாலும் உன்னிடம் மட்டுமின்றி எவரிடமும் தங்காது ஒருவர் மாற்றி ஒருவரிடம் கைமாறிக்கொண்டே இருக்கும் இந்த பணத்திற்கு பின்னால் நீ ஓட வேண்டாம். இந்த பணம் உன்னிடம் வந்து சேர வேண்டிய நேரத்தில் சரியான காரணத்துடன் நிச்சயம் வந்து சேரும். என்னதான் ஓடி ஓடி உழைத்தாலும் அத்தனை பணமும் ஓரிரு நாட்களில் மற்றவரிடம் கடன் என்கின்ற பேரில் சென்று விடுகிறது. பிறகு மீண்டும் அதே பழைய வறுமை நிலை. இதுதான் வாழ்க்கை. இப்படித்தான் இங்கு பலரும் ஓடிக்கொண்டிருக்கின்றனர். மண்பானையிடம் ஒருவன் கேட்டான், கொட்டும் மழையானாலும் சரி, கொளுத்தும் வெயிலானாலும் சரி, உன்னால் மட்டும் எப்படி ஜில் என்று இருக்க முடிகிறது? அதற்கு மண்பானை சொன்ன பதில், எனது ஆரம்பமானாலும் முடிவானாலும் மண் தான் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். எவன் ஒருவன் தன் நிலையையும் தன் தொடக்கத்தையும் தன் முடிவையும் உணர்ந்திருக்கின்றானோ அவன் எதற்கும் சூடாக இருக்க போவதில்லை. அவன் எப்போதும் குளிர்ந்தே ஜில் என்று இருப்பான். இதைத்தான் நானும் உன்னிடம் சொல்கிறேன். உன்னிடம் பணம் வந்தாலும் சரி, வரவில்லை என்றாலும் சரி, உன்னிடம் உறவுகள் வந்தாலும் சரி, உறவுகள் வரவில்லை என்றாலும் சரி, உனக்கு சாப்பிட உணவு கிடைத்தாலும் சரி, கிடைக்கவில்லை என்றாலும் சரி, இப்படி உனக்கு எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எல்லா இன்ப துன்பமும் க்ஷண நொடியில் வந்து போகும் மேகங்கள் போல்தான் என்று எப்போது புரிந்து கொள்கிறாயோ அப்போது உன் மனமும் ஜில் என்று மன நிறைவுடன் இருக்கும். மன நிறைவாய் இருக்கும் போது எண்ணிய நல்லதெல்லாம் கைகூடும். எண்ணம், சொல், செயல் மூன்றாலும் நல்லதை மட்டும் தேர்ந்தெடுத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தாலே நீ உயர்ந்த மனிதன்தான். நீ என்னை மட்டும் நினை, என்னிடம் அனைத்தையும் சொல், அனைத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு நீ சிவனே என்று சந்தோஷமாக இரு. எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டாய். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே. நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகிறாய். சந்தோஷமாக இரு. இன்று ஏகாதசி. ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் எம்பெருமானையும் உன்னை ஆசிர்வதிக்க அழைத்து வந்துள்ளேன். உன்னால் முடிந்த அளவு கற்கண்டு போட்ட பசும் பாலை எம்பெருமானுக்கு வைத்து ஒரு நொடி மனதார நினைத்தாலும் உன் குறைகள் தீர்க்க எம்பெருமான் ஓடி வருவார். இன்னும் சில மணி நேரங்களில் நீ எண்ணிய நற்காரியம் ஒன்று உனக்கு சாதகமாய் மாறப்போகிறது. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.